எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி கரடிபோக்கு சந்திக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் அறுதி உறுதி காணி, அதாவது பழைய உறுதி பிரிட்டிஷ் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கரடிபோக்கு சந்தியிலேருந்து சரியாக ஒரு 200-250 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி புனித திரேசா பெண்கள் கல்லூரி இருக்குது. இதிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொன் போஸ்கோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்க்குற கட்டிடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டொன் போஸ்கோ இங்கிலீஷ் மீடியம் அந்த கட்டிடம். இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஏக்கர் காணியை வந்து பிரித்து 4 துண்டுகளாக பிரித்து விற்பனைக்காக வந்து போட்டிருக்கிறாங்க. நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை, அந்த பாதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்ற அந்த விவரங்களை நாங்கள் போய் பார்க்கலாம். அதாவது வந்து கிளிநொச்சி கரடிபோக்கு சந்தின்றதே ஒரு பிரபல்யமான ஒரு இடம். அது இங்கே இருந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல. கிளிநொச்சியில் இருந்தாக்களுக்கு கண்டிப்பாக கரடிபோக்கு சந்தின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தூண் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த தூணுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 14 அடி பாதை வந்து பிரிச்சிருக்கு. இதுக்கு அங்கால தான் வந்து காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அதாவது உறுதி வந்து இதோட உறுதி வந்து தோம்புலேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். உறுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. உறுதி காணி, யாழ்ப்பாணத்து உறுதி மாதிரி உடனே உங்களோட பேருக்கு ஒரு 15-20 நாளுக்கு உங்களோட பேருக்கு மாறி உறுதி வரக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடிபோக்கு சந்தி. இதில் வந்து பெட்ரோல் செட்டு. இந்த கரடிபோக்கு சந்தியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடையிலையும் இருக்குது. ஃபோன் கடையிலேருந்து பலசர கடையிலேருந்து பெட்ரோல் செட் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லா கடையிலும் இருக்குது. இதிலேருந்து சரியாக ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 14 அடி பாதை ஒன்று போகுது பாருங்க. இங்கால தெரிகிற இந்த தூணுக்கும் இதில் தெரிகிற இந்த தூணுக்கும் இடையில இப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 அடி பாதை இருக்குது. இந்த பாதைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியாக 4 பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் 4 துண்டுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லையில் வந்து தூண் தெரியுது பாருங்கள். அந்த தூணுக்கும் இந்த எல்லையில் இருக்கிற தூணுக்கும் சரியாக 1/4 ஏக்கர் இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து சரியாக 1/4 ஏக்கராக பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஸ்கூல் கட்டிடம் பாருங்கள் தெரியுது. அதாவது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து இந்த காணியிலிருந்து மிக மிக அருகாமையில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஓடி ஆடி மோட்டர் சைக்கிளில் ஏற்றி இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை இங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க நடந்து போகக்கூடிய தூரத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பக்கத்துலேயே கரடிபோக்கு சந்தையில் வந்து டியூஷன் இருக்குது, சந்தை இருக்குது, மரக்கறி கடைகள் இருக்குது, பலசர கடை இருக்குது, பெட்ரோல் செட் இருக்குது. எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது. அது நல்ல உறுதி பக்கங்களால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அது வந்து பழைய உறுதி, பிரிட்டிஷ் கால உறுதின்றதால நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. நேரடியாக வந்து நாங்கள் இதில் 2 தொலைபேசி இலக்கங்களை தரேன். அதுக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் காணியை பார்த்துட்டு காணி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து இதில் வந்து நீங்கள் 3வது நபர்கள், அதாவது வந்து நான் சொல்கிற மாதிரி வேறு புரோக்கர் அனுப்பியோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர் உங்களுடைய உறவினர்களை வந்து களவை அனுப்பி காணியை பார்த்துட்டு எடுக்கணுமென்று தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நேரடியாக நீங்கள் எங்களோட இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நியாயமான ஒரு கமிஷனில் இந்த காணியை வந்து உங்களுக்கு வாங்கி தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி செய்யாதீங்க. நீங்கள் வந்து எங்களோட பயப்படாமல் எடுக்கலாம். நாங்கள் வந்து மற்ற புரோக்கர் மாதிரி எல்லாம் வந்து தொகையில் அதிகமாக வச்சு வந்து இந்த காணியுமே வந்து விற்பனை செய்யலை. நாங்கள் வந்து நியாயமான கமிஷனை வேண்டி தான் நிறைய காணிகள் வந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நிலை யூடியூப் தளத்தை பற்றி நீங்கள் விசாரிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் நேர்மையான முறையில் செய்து கொண்டிருக்கோம். ஆகவே வந்து குழப்பி அடிக்காதீங்க. அவங்களை அனுப்பி இந்த கேவலங்கட்ட வேலையெல்லாம் செய்து குழப்பி அடிக்காமல் நேரடியாக எங்கள்கிட்டயே நீங்கள் வந்து காணிகளை வாங்கி கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானே? எங்களுடைய கஷ்டங்களையும் உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி காணியை வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை தான் பெரிய பாதை பாருங்கள். பெரிய பாதை, ஒரு 14 அடி பாதை இருக்குது. வாகனம் வந்து திரும்பி போகக்கூடிய மாதிரி நல்ல பாதை இருக்குது. இதில் வந்து
4 துண்டுகள். அதாவது வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒன்று விரும்பிய மாதிரி ஒரு கனவு இல்லத்தை அமைச்சு கொள்றதுக்குரிய ஒரு காணியாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு மாடி வீடு கட்டுறதுக்குரிய அப்ரூவல் எல்லாமே வந்து அவங்க பக்காவாக வேண்டி வச்சுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பஸ்ஸால் இறங்கி நீங்கள் நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணியினுடைய விலைக்கு வரலாம். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து 38 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் மேற்கொண்டும் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறுதிக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுக்கலாம், சரிதானே? அப்படிப்பட்ட ஒரு உறுதி தான். அதுவே வந்து நீங்கள் வந்து பேங்க் லோன் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் காசை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் அந்த உறுதியை கொண்டு நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் எடுக்கலாம். அவ்வளவு குவாலிட்டியான உறுதி தான். நான் இதில் தர நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம். சரி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.